நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 81. உள்ளொலிகள். உத்தரை அவ்வேளையில் அங்கு வருவாள் என்று முக்தன் எதிர்பார்க்கவில்லை. பிருகன்னலையின் குடில் வாயிலில் மரநிழலில் இடைக்கு குறுக்காக வேலை வைத்துக்கொண்டு கையை தலைக்கு மேல் கட்டி வானை நோக்கியபடி விழியுளம் மயங்கிக் கொண்டிருந்தான். அவள் வரும் ஓசையை கேட்டு இயல்பாக தலை திருப்பி நோக்கியவன் இளவரசி என அடையாளம் கண்டதும் திடுக்கிட்டு எழுந்து நின்றான். வேல் அவன் உடலில் இருந்து உருண்டு கீழே விழுந்தது. உத்தரை அருகே வந்து, ஆசிரியர் உள்ளே இருக்கிறாரா என்றாள். ஆம் இளவரசி, ஓய்வெடுக்கிறார் என்று முக்தன் சொன்னான். குனிந்து வேலை எடுக்க வேண்டுமா என்ற எண்ணம் வந்து அதை தவிர்த்து அக்குழப்பம் உடலில் ஒரு சிறு தத்தளிப்பாக வெளிப்பட, ஓய்வெடுக்கையில் அவர் எவரையும் பார்க்க ஒப்புவதில்லை என்றான். நான் வந்திருப்பதாக சென்று சொல்லுங்கள் என்று சொன்னாள் உத்தரை. அவர் பொதுவாக என்று முக்தன் சொல்ல தொடங்கவும் கை காட்டி செல்க என்று கூர்கொண்ட விழிகளுடன் அவள் சொன்னாள். அவன் பணிந்து இதோ என்று குடிலின் படிகளில் ஏறி மூடியிருந்த மரக்கதவை மும்முறை தட்டி ஆசிரியரே என்று அழைத்தான். 2 முறை அழைத்த பின்னர்தான் உள்ளே ஒலி கேட்டது. யார் என்று பிருகன்னலை கேட்டாள். இளவரசி தங்களை பார்க்கும் பொருட்டு வந்திருக்கிறார் என்றான். எப்போதுமே பிருகன்னலை கதவை திறக்க நெடுநேரம் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்போது மறுமொழிக்கே அவன் காத்து நிற்க வேண்டியிருந்தது. நான் ஆடை மாற்றிக்கொள்கிறேன், அதன் பிறகு உள்ளே அனுப்புக என்றாள். ஆணை என்று தலை வணங்கிய பின் வெளிவந்து ஆடை மாற்றிக்கொள்கிறார், சற்று பொறுங்கள் என்று முக்தன் சொன்னான். அவள் சற்று அப்பால் மர நிழலில் மார்பில் கைகளை கட்டியபடி நின்றாள். அவள் முகத்தை ஓரவிழியால் பார்த்தபோது அதில் கவலையும் பதற்றமும் தெரிவதை கண்டான். அவள் எதையோ முறையிடும் பொருட்டு வந்திருக்கிறாள் என்று தோன்றியது. அது என்னவாக இருக்கும் என்று எண்ணினான். வெறும் காவலனாக அவன் அதை எண்ணக்கூடாது என்பதே படை பயிற்றுவிப்பில் அவன் கற்றது. ஆனால் எண்ணாமல் இருக்கவும் கூடவில்லை. ஏனெனில் அவள் அவனுக்கு இளவரசி அல்ல, பிரிதுருத்தி. அவ்வெண்ணம் அவனை திடுக்கிடச் செய்தது. அவளுக்கும் தனக்குமான உறவு எத்தகையது என்று அவனால் கணிக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவள் பிருகன்னலையிடம் நடனம் கற்றுக்கொள்கையில் கூடத்திற்கு வெளியே அவன் காவல் நின்றிருப்பான். அவனை கடந்துதான் அவள் நடன கூடத்திற்கு செல்வாள். தொலைவிலேயே அவனை அவள் பார்த்து விடுவாள் என்று அவனுக்கு தெரியும். அவனை கண்ட முதற்கணமே அவள் உடல் மாறுபடும். மிடுக்குடன் தலை தூக்கி கைகளை சற்று மிகையாகவே வீசி இடையை நெளித்து நடந்து வருவாள். குரல் மிகுந்து ஒலிக்கும். பெரும்பாலும் அவ்வாறு மிகையொலி கொண்ட குரல் கேட்டுத்தான் அவன் அவளை பார்ப்பான். அருகணைந்ததும் தலை வணங்கி முகமன் உரைப்பான். ஒரு முறை கூட அவள் அவனை நோக்கி திரும்பியதோ, அவன் உரைக்கும் முகமனுக்கு மறுமொழி சொன்னதோ எதிர்வினை காட்டியதோ இல்லை. ஓரிரு நாட்களுக்குள் அவன் புரிந்து கொண்டான், அவள் தன்னை வேண்டுமென்றே தவிர்க்கிறாள் என்று. அது இளவரசி எளிய காவலன் மேல் கொண்டுள்ள புறக்கணிப்பு அல்ல என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. அதை நோக்கி செல்வதை தவிர்த்து மேலும் பணிவு கொண்டவனாக தன்னை காட்டிக்கொண்டான். அவளை காணும் போதெல்லாம் பதற்றத்துடன் எழுந்து இடைவரை வணங்கி உரத்த குரலில் முகமன் உரைத்தான். சில தருணங்களில் அது அவளுடன் வந்த தோழியருக்கு நகைப்பூட்டுவதாகவும் இருந்தது. அவள் உள்ளே சென்று பிருகன்னலையிடம் பேசும்போது மட்டும் குரல் மிக தாழ்ந்து ஒரு சொல்லும் புரியாதபடி மாறும். அத்தனை சிலம்பல்களில் அவள் கால் சதங்கையை மட்டும் அவன் தனித்தறிவான். அவ்வோசையில் இருந்தே உள்ளே அவள் என்ன செய்கிறாள் என்பதை அவனால் பார்க்க முடியும். நெடுநேரம் சலங்கை ஒலி கேட்காதிருக்கையில் அந்த ஒலியின்மையை ஒவ்வொரு கணமாக கேட்டபடி செவிகளே உடலாக அவன் அமர்ந்திருப்பான். பின்னர் உறக்க நகைத்தபடி கை வளைகளும் சதங்கைகளும் குலுங்க அவள் வெளியே செல்வாள். அவன் தலை வணங்குவதை கிளையசைவோ நிழலாட்டமோ என கடந்து சென்று இடைநாழியின் முனையில் வண்ணம் கரைந்தழிவது போல மறைவாள். அதன் பின் அவன் நிமிர்கையில் எரிச்சலும் கசப்பும் உருவாகும். பிருகன்னலைக்கும் உத்தரைக்குமான உறவை பற்றி அவள் சேடியர் என்ன சொல்லிக் கொள்கிறாள் என்று உதிரி சொற்களினூடாகவே அவன் அறிந்திருந்தான். மெல்ல இளவரசி ஆணாக வேண்டியதுதான். இருவரும் ஏதோ ஒரு புள்ளியில் சந்தித்துக் கொள்ள முடியும் என்றொருத்தி சொன்னாள். பிறர் சிரிக்க அவன் விழிகளை விலக்கி உடலை இறுக்கி கொண்டு நின்றான். அவர்கள் தாழ்ந்த குரலில்
தங்களுக்குள் பேசி கிளுகிழுத்து சிரித்தனர். ஒருத்தி மேலும் தாழ்ந்த குரலில் ஏதோ சொல்ல அனைவரும் பேரொலியுடன் வெடித்துச் சிரித்து கண்ணீர் மல்க உடல் துவண்டனர். இருவர் எழுந்து வயிற்றை பற்றியபடி அப்பால் ஓடினர். அங்கு நின்றிருக்க முடியாமல் அவன் மெல்ல விலகி கொண்டான். கதவு திறந்து பிருகன்னலை வெளியே வந்து, "வருக இளவரசி" என்றாள். இளவரசி அவளை நோக்கி சென்று, "தங்களை தனியாக சந்திப்பதற்காக வந்தேன் ஆசிரியரே" என்றாள். பிருகன்னலை சுற்றும் நோக்க, "சேடியருக்கு தெரியாது" என்றாள் உத்தரை. "வருக" என்று உத்தரையை பிருகன்னலை உள்ளே அழைத்து சென்றாள். முக்தனிடம், "இளவரசி அருந்துவதற்கு குளிர் நீர்" என்றாள். "வேண்டியதில்லை" என்று உத்தரை சொன்னாள். "என் குடிலுக்கு முதல் முறையாக வந்திருக்கிறீர்கள்" என்றாள். "வருக." இருவரும் உள்ளே சென்று அமர்வதை திறந்த வாயிலினூடாக முக்தன் பார்த்தான். பிருகன்னலை சுவரோரமாக மரத்தாலான மனையில் ஒரு காலை கிடைமடித்து இன்னொரு காலை நிலைமடித்து அதன் மேல் கைகளை வைத்து கொண்டு அமர்ந்தாள். அவளுக்கு எதிராக இரு கால் மடித்து அமர்ந்து மடியில் கைகளை வைத்து கொண்டு தாழ்ந்த குரலில் பேசத் தொடங்கினாள் உத்தரை. முகமனோ தயக்கமோ இல்லை. அவள் அச்சொற்களை நீரை கைகளில் அள்ளி கொண்டு வருவது போல கொணர்ந்திருக்க வேண்டும். பிருகன்னலைக்கு உணவு சமைக்கும் சிறு குடில் அதே சோலையில் சற்று அப்பால் இருந்தது. அங்கு சென்று குளிர் நீரும் பாக்கும் ஒரு தட்டில் வைத்து எடுத்துக்கொண்டு முக்தன் திரும்பி வந்தான். அவற்றை அவர்கள் இருவருக்கும் நடுவே வைத்தான். அதுவரை பேசிக்கொண்டிருந்த உத்தரை இறுதியாக சொன்ன சொல் கண்களிலும் முகத்திலும் உறைந்து நின்றிருக்க அவனை பார்த்தாள். அவள் கண்கள் சற்று கலங்கி இருப்பது போல முக்தனுக்கு தோன்றியது. பிருகன்னலையின் முகத்தில் எந்த மாறுதலும் தெரியவில்லை. தலைவணங்கி அவன் வாயிலை நோக்கி செல்ல பிருகன்னலை, "இளவரசியின் மனத்தன்னேற்புக்கு நாள் குறிக்கப் போவதாக கேள்விப்பட்டேன்" என்றாள். முக்தன் அவர்கள் இருவர் முகத்தையும் மாறி மாறி நோக்கிய பின், "ஆம், அது நகரில் அனைவரும் அறிந்ததே" என்றான். "இளவேனில் தொடக்கத்தில் அல்லவா?" என்றாள் பிருகன்னலை. "ஆம் ஆசிரியரே" என்றான் முக்தன். அதை ஏன் அவர்கள் தன்னிடம் சொல்கிறார்கள் என்று அவனுக்கு புரியவில்லை. எதன் பொருட்டு தன்னை உள்ளே இழுக்க முயல்கிறார்கள்? மனத்தன்னேற்பு நன்று. அது எவ்வகையிலோ அவ்விளவரசியை முதன்மைப்படுத்துகிறது. அவளை பாரத வருஷம் திரும்பி நோக்குகிறது. பேரரசி என்று அவள் கொழுநன் நகர் புகுவாள். அரியணை சிறக்கவும் புகழ் நிலைக்கவும் மனத்தன்னேற்பு ஒரு நல்ல தொடக்கம். பாரத வருஷத்தில் அத்தனை பேரரசியரும் மனத்தன்னேற்பினூடாகவே அறியப்பட்டார்கள். தமயந்தியும் கூட என்றாள் பிருகன்னலை. "ஆம் ஆசிரியரே" என்று முக்தன் சொன்னான். அப்போதும் அவ்வுரையாடல் எதற்காக என்று அவனுக்கு புரியவில்லை. உத்தரை எதுவுமே சொல்லவில்லை. முக்தன் அங்கு நின்றிருப்பதா விலகிச் செல்வதா என்று அறியாமல் உடல் திகைத்தான். பிருகன்னலை, எப்படியென்றாலும் பெண் தன்னை உடல் என முன்வைத்தே ஆக வேண்டும். அவள் உடல் அதன் பொருட்டே மலர்வு கொண்டுள்ளது. வெறும் உடலாக முன்வைப்பதுதான் பிற குடிகளின் வழக்கம். கொடியும் முடியும் அகம்படியுமாக அவற்றை சூடிய ஆணவமுமாக தன்னை முன்வைப்பதென்பது ஓர் அருங்கொடை என்றாள் பிருகன்னலை. எதிர்பாராதபடி உத்தரை உரத்த குரலில் அவனிடம், "இங்கென்ன செய்கிறாய்? வெளியே போ" என்றாள். அந்த கடும் குரல் அவனை திகைக்க வைத்தது. "பொறுத்தருள்க இளவரசி" என்று அவன் சொன்னான். "வெளியே போ" என்று அவள் கை நீட்டி மூச்சிறைக்க கூவினாள். "இதோ" என்று அவன் தலை வணங்கி புறங்காட்டாது வெளியே சென்றான். "கதவை மூடு" என்று அவள் ஆணையிட்டாள். அவன் கதவை மூடிவிட்டு வெளியே நின்று கொண்டான். உள்ளே அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை செவி கொடுத்து உளமையேற்றக்கூடாது என்று முடிவெடுத்தான். மரத்தடியில் நின்றபோது மெல்லிய குரல் கேட்டது. அழுகையோ மன்றாட்டோ என உத்தரை பேசிக் கொண்டிருந்தாள். அவன் மேலும் நடந்து மகிழ மரத்தடியில் சென்று நின்றான். அங்கு முற்றிலும் குரல் கேட்கவில்லை. ஆயினும் கேளா குரலை உள்ளம் நடித்து கொண்டிருந்தது. கண் மூடினாலும் எஞ்சும் விழி தோற்றம் போல. அவன் தன் வேலை மடியில் வைத்து மகிழ மரத்தடியில் அமர்ந்தான். அங்கு வெயில் அவன் கால்களில் விழுந்து வெம்மை காட்டியது. எண்ணி இராதபடி குடிலுக்குள் உரத்த குரலில் உத்தரை, "இறப்பதொன்றே வழி" என்று கூவுவதை கேட்டான். மீண்டும் தாழ்ந்த குரலில் அவர்கள் பேசிக்கொள்ள உத்தரை மீண்டும் உரத்த குரலில், "நான் இறந்தேன் என்றால் என்ன செய்வீர்கள்? நான் கேட்பது அதுதான். என் இறப்பை ஒரு பொருட்டாக கருதுவீர்களா?" என்றாள்.
முக்தன் மூடிய கதவையே பார்த்து கொண்டு நின்றான். அந்த கதவு அழுகையை அடக்க முயலும் இதழ் போல விம்முவதாக தோன்றியது. நீர் நிறைந்த ஏரியின் மதகு போல உள்ளிருந்து அழுத்தமதை முட்டியது. அவன் ஒவ்வொரு கணமாக கடந்து சென்றான். தன் உடலில் அனைத்து தசைகளும் இறுகி நின்றிருப்பதை உணர்ந்தான். பின்னர் கதவு வெடி போசையுடன் திறந்து சுவரில் அறைந்தது. உத்தரை வெளியே வந்து படிகளில் இறங்கி ஓடி அவனை நோக்கி வந்தாள். அவன் தலை வணங்குவதை நோக்காமல் அவனை கடந்து அரண்மனையை நோக்கி ஓடினாள். பிருகன்னலை குடிலில் இருந்து வெளியே வந்து மரப்படிகளில் கைகளை கட்டியபடி நின்றாள். இளங்காற்றில் அவள் ஆடை தழலென உலைந்தாடி கொண்டிருந்தது. முக்தன் பிருகன்னலையை நோக்கி சென்று தலை வணங்கி நின்றான். அவனை சில கணங்கள் கூர்ந்து நோக்கிய பின், அரண்மனைக்கு செல்க, இளவரசியின் தோழியரிடம் அவள் எங்கும் தனியாக செல்ல வேண்டியதில்லை என்று நான் ஆணையிட்டதாக கூறுக என்றாள். முக்தன் ஆணை என்று தலை வணங்கினான். நீரும் இங்கிருக்க வேண்டியதில்லை, இளவரசி மாளிகைக்கு அருகிலேயே இரும் என்றாள். ஆனால் என் பணி என்று அவன் சொல்ல, இதுவும் என் ஆணை என்று சொல்க என்றாள் பிருகன்னலை. தலை வணங்கி அவ்வாறே என்றான் முக்தன். முக்தன் உத்தரையின் அரண்மனை அகத்தளத்தின் புறவாயிலில் வேலுடன் நின்றிருந்தான். அங்கு முன்னரே நின்றிருந்த 4 காவல் வீரர்களும் அவன் யாரென்றே அறியாதவர்கள் போல் இருந்தனர். முதல் நாள் அங்கு அவன் வந்தபோது அவனை அங்கு நிற்க ஒப்பவில்லை. இளவரசியுடன் நான் இருக்க வேண்டும் என்பது ஆசிரியரின் ஆணை என்று அவன் சொன்னான். எங்களுக்கு அரச குலத்தாரென்று பிறர் ஆணை பிறப்பிக்க முடியாது என்றார்கள். அவர்களுடன் நிற்காமல் பெருந்தூண் அருகே பாதி உடல் மறைத்து நின்றிருந்தான். நீராட்டறைக்கு செல்வதற்காக தோழியருடன் இளவரசி வந்தபோது அவன் தலை வணங்கி அவர்களுக்கு பின்னால் சென்றான். அவள் நின்று திரும்பி அவனை நோக்கி புருவங்களை தூக்கினாள். தங்களுடன் நான் இருக்க வேண்டும் என்பது ஆசிரியரின் ஆணை இளவரசி என்றான். அவள் ஒன்றும் சொல்லாமல் திரும்பிக் கொண்டாள். அதையே ஆணை என்று எடுத்து அவன் அவளை தொடர்ந்து சென்றான். அவள் நீராட்டறைக்குள் சென்ற பின்னர் இடைநாழியில் வேலுடன் நின்றான். மீண்டும் அவளுடன் திரும்பி வருகையில் வாயிற்காவலர் அவனை நோக்கிய விழிகள் மாறியிருந்தன. இளவரசி உள்ளே சென்ற பின் அவன் அவர்களிடம், இளவரசியின் ஆணை வேண்டுமென்றால் அவர்களிடமே சொல்கிறேன் என்றான். அவர்கள் ஒன்றும் சொல்லாமல் விழிகளை விலக்கிக் கொண்டனர். பின்னர் அவனிடம் ஒரு சொல்லும் உரையாடவில்லை. பகல் முழுக்க அவன் அங்கேயே வேலுடன் நின்றிருந்தான். அந்தியில் முறை மாற்றம் நிகழ்ந்து புதிய வீரர்கள் வந்தனர். அவர்களிடம் பழைய வீரர்கள் தாழ்ந்த ஓரிரு சொற்களில் அவன் யார் என்று சொல்லிச் சென்றனர். சேடி ஒருத்தி அவனிடம் வந்து, நீங்கள் உணவருந்தி வரலாம் வீரரே என்றாள். அவன் தயங்கி இல்லை என்று சொல்ல தொடங்க, இளவரசி தாங்கள் உணவருந்தினீர்களா என்று கேட்கச் சொன்னார் என்றாள். இல்லை, உணவருந்தி வருகிறேன் என்று மடைப்பள்ளிக்கு சென்றான். உணவருந்தி முகம் கழுவி மீண்டும் வந்து அங்கு காவல் நின்றான். உத்தரையின் முகம் அவனுள் மாறிவிட்டிருந்தது. அந்தி எழுந்தபோது இளவரசி ஆலய வழிபாட்டிற்குரிய வெண்பட்டாடை அணிந்து கையில் பூசை தாளத்துடன் தோழியர் சூழ வெளிவந்தாள். இடைவெளி விட்டு அவன் அவளை தொடர்ந்து சென்றான். துர்க்கை ஆலயத்திலும் 7 மூதன்னையர் ஆலயத்திலும் பூசணைகள் முடிந்து இருள் எழுந்த பின்னர் அவள் திரும்பி வந்தாள். மீண்டும் வெளிவந்து இடைநாழியில் நடந்தபோது மெல்லிய ஒற்றை ஆடை அணிந்திருந்தாள். கழுத்தில் ஒரு முத்தாரம் மட்டும் சுடர்ந்தது. தன்னுமையின் கூரொலி கேட்டது. அவள் கதை கேட்கச் செல்கிறாள் என புரிந்து கொண்டான். உத்தரை சிற்றம்பலத்திற்குள் நுழைந்து அங்கே முன்னரே வந்திருந்த பேரரசி சுதேஷ்ணையுடன் சேர்ந்து அமர்ந்தாள். சுதேஷ்ணையின் பின்னால் சைரந்திரி அமர்ந்திருப்பதை அவன் கண்டான். சற்று அப்பால் அரைவட்ட வடிவில் அகத்தள பெண்டிர் அமர்ந்திருந்தனர். முன்னரே கதை நிகழ்ந்து கொண்டிருந்தது. தன்னுமையும் யாழும் சிறுமுழவுடன் இணைந்த இசை மெல்ல துள்ளி கொண்டிருந்தது. முக்தன் கூத்தம்பலத்தின் வாயிலில் தன்னிழல் உள்ளே விழாதவாறு ஒதுங்கி வேலை சுவரில் சாய்த்து வைத்து கை கட்டி நின்றான். மறுவரி விரிக்கப்பட்ட மேடையில் கண்ணங்கரிய உடலும் நீண்ட விழிகளும் கொண்ட விரலி குறுமுழவுடன் அமர்ந்திருந்தாள். அவள் விழிகளில் சிரிப்பு வெள்ளி தீற்றியது போல அழியாமல் இருந்தது. விரல்கள் துடிப்பதும் வாய் கதை சொல்வதும் அவற்றுக்கு தெரியாதென்பதைப் போல. அந்த கதை எதை பற்றியதென்பது வெகு நேரம் அவனுக்கு புரியவில்லை. விதர்ப்ப நாட்டின் முடிவுரிமைக்கான பூசல் என்று மெதுவாக தெரிந்து கொண்டான். விதர்ப்ப அரசர் பீமகர் தன் 2 மைந்தர்களுக்கிடையேயான முடிப்பூசலில் மூத்தவனை ஆதரித்தார்.
அவரை இளையவன் சிறையிட அவர் தப்பி ஓடி மூத்தவனுடன் சேர்ந்து கொண்டார். அவரை தேடி பிடித்து கொள்வதற்காக இளையவன் பீமத்வஜன் படைகளை அனுப்பினான். ஆனால் மூத்தவன் பீமபலன் தன் குடிகள் அனைவரிடமிருந்தும் முடியொப்புதலை பெற்றான். ஒவ்வொரு குடியிலிருந்தும் சிறிய படையை அவனுக்கு அனுப்பத் தொடங்கினர். மெல்ல அவனுடைய படை பெருகியது. எல்லைப்புற சிற்றூர்களை ஒவ்வொன்றாக அவன் பிடித்தான். காட்டெறி படர்ந்து வருவது போல இரு கைகளையும் விரித்து திசைகளைச் சூழ்ந்து குண்டினபுரியை நோக்கி வந்தான். அவன் எவ்வகையிலும் விரைவை காட்டவில்லை. ஏனெனில் குண்டினபுரியை ஆண்ட பீமத்வஜன் தன் குடியின் படையுடன் அங்கிருந்த சிறு நாடுகளிலிருந்து திரட்டிய படையையும் வைத்திருந்தான். குடிப்போர் நிகழ்ந்து விதர்ப்ப வீரர்கள் ஒருவரோடொருவர் மோதினால் விதர்ப்பமே ஆற்றல் குன்றி அழியும் என்று பீமகர் தன் மூத்த மைந்தனுக்கு அறிவுறுத்தினார். எனவே போர் நிகழாமலேயே ஊர்கள் ஒவ்வொன்றையாக கைப்பற்றி முழு நாட்டையும் தன் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தபடி இருந்தான் பீமபலன். மூழ்கும் படகென குண்டினபுரியின் நேரடி ஆளுகைக்கு கீழ் இருந்த பகுதிகள் சுருங்கி வந்தன. தான் வெல்வது உறுதி என்னும் எண்ணத்தை தன் குடிகள் நடுவே உருவாக்குவதில் பீமபலன் வெற்றி பெற்றான். சிற்றூர்கள் அவனுடன் சென்று சேர சேர மேலும் சிற்றூர்கள் அவனுடன் சென்று சேர்வது விரைவு மிகுந்தது. பின்னர் குண்டினபுரியும் அதை சூழ்ந்த 4 கோட்டைகளும் அன்று பிற நிலங்கள் அனைத்தும் பீமபலனிடம் சென்று சேர்ந்தன. குண்டினபுரியின் தன் படையுடன் சிறைப்பட்டவன் போல் இருந்த பீமத்வஜன் ஒவ்வொரு நாளும் பொறுமை இழந்தான். சினம் கொண்டு படைத்தலைவரிடமும் குலத்தலைவரிடமும் கூச்சலிட்டான். எளிய வீரர்களை தூக்கிலிட்டும் கழுவிலேற்றியும் வெறி தணித்தான். அவனை சூழ்ந்திருந்த ஒவ்வொருவரும் அவன் முன்னரே தோற்றுவிட்டான் என்று உணர்ந்தனர். தன் படைகள் அனைத்தையும் திரட்டி பீமபலனை தாக்கி வெல்ல வேண்டும் என்று 2 ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்டு கொண்டிருந்தான் பீமத்வஜன். ஆனால் படைகள் குண்டினபுரியை விட்டு கிளம்பியதுமே குண்டினபுரியின் மக்கள் கிளர்ந்து நகரை கைப்பற்றிவிடக்கூடும் என்ற அச்சம் அவனை தடுத்தது. காலப்போக்கில் தன் ஆணைக்கு கட்டுப்பட்டு தன் படைகள் எழுமா என்ற ஐயமே அவனுக்கு ஏற்பட்டது. ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதை படை வீரர்கள் மறுத்துவிட்டால் அனைத்தும் அன்றே முடிந்துவிடும் என்பதனால் அந்த ஆணையை பிறப்பிக்காமலேயே காலம் கடத்தினான். ஆனால் போர் முடிந்துவிட்டதென்று அவனுக்கு நன்றாக தெரிந்தது. அவனுடைய காவல் கோட்டைகளும் பீமபலனால் கைப்பற்றப்பட்டன. குண்டினபுரியின் கோட்டை முகப்பில் இருந்த காவல் மாடத்தில் ஏறி நின்று நோக்கினால் தெரியும் தொலைவுக்கு பீமபலனின் படைகள் வந்து நின்றிருந்தன. முக்தன் தன்னை அறியாமலேயே அந்த அரசியல் களத்தில் உளம் ஈடுபட்டான். முற்றிலும் உள்ளத்திலேயே நிகழ்ந்து முடியும் ஒரு போர். ஒரு முறை கூட வாள் உருவப்படவில்லை, ஒரு அம்பு கூட எழவில்லை. போர் முரசுகளின் மீது முழைக்கோள் ஒவ்வொரு கணமும் காத்திருந்தது. சித்தம் பேதலித்து கண்கள் பதறி தொடர்பற்ற சொற்களை பேசி அழுகையும் சிரிப்பும் என கொந்தளித்து தன் அரண்மனைக்குள்ளேயே சுற்றி வந்தான் பீமத்வஜன். பீமபலனின் தூதர்கள் அவனுடைய குல தலைவர்களை எவரும் அறியாது வந்து பார்த்தனர். பீமகரின் சொல்லுறுதி பெற்ற பின் பீலர்களின் குலம் முழுமையாகவே அடிபணிந்தது. ஒரு நாள் புலரியில் பீமபலனின் படைகள் விதர்ப்பத்தின் கொடி பறக்க வெற்றி முரசு கொட்டியபடி குண்டினபுரியை அணுகின. குண்டினபுரியின் மேலிருந்து பீலர்களின் கொடி தாழ்ந்து குண்டினபுரியின் கொடி ஏறியது. கோட்டை காவலர்கள் அனைவரும் படைக்கலங்கள் தாழ்த்தி பீமபலனின் படைகளிடம் பணிந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். நன்கு ஒத்திகை பார்க்கப்பட்ட ஒரு படை விளையாட்டு போல குண்டினபுரியை பீமபலன் மீண்டும் கைப்பற்றினான். 7 படை வீரர்கள் பீமத்வஜனின் அறை கதவை தட்டி அவனை அழைத்த போது அவன் உடல் நடுங்கியபடி மஞ்சத்தின் மேல் அமர்ந்திருந்தான். கதவை திறந்த அவன் பட்டத்தரசி சுதேவை கண்ணீர் விட்டு அழுதபடி தன் மைந்தர்களை இடையுடன் அணைத்திருந்தாள். படைத்தலைவன், இளவரசே வருக என்று அழைத்தான். பாய்ந்தெழுந்த பீமத்வஜன் தன் குருவாளை எடுத்து கழுத்தில் வைக்க போன போது இருவர் பாய்ந்து அக்கைகளை பற்றி கொண்டனர். அவனை கைகள் பற்றி அரசவைக்கு கொண்டு சென்றனர். பீமபலன் குண்டினபுரியின் அரியணையில் அமர்ந்திருந்தான். பீலர்குடி தலைவர்களும் பைலர்குடி தலைவர்களும் இணைந்து எடுத்தளித்த மணிமுடியையும் செங்கோலையும் சூடியிருந்தான். குடிகள் அவனை வாழ்த்தும் முழக்கம் அவை நிறைத்திருந்தது. வீரர்களால் அழைத்து வரப்பட்ட பீமத்வஜன் அவையில் நுழைந்த போது அமைதி ஏற்பட்டது. பேரரசர் பீமகர் தனது இருக்கையில் நெஞ்சுடன் கை கட்டி தலை குனிந்து அவனை நோக்காது அமர்ந்திருந்தார்.
பீமத்வஜன் கலங்கிய கண்களும் பதறி முட்டிக்கொண்ட கால்களும் நிலையழிந்து தத்தளித்த உடலுமாக அவை நடுவே வந்து நின்றான். அவனால் நடக்க முடியவில்லை. இரு வீரர்கள் அவன் இரு தோள்களையும் பற்றி மெல்ல தள்ளி கொண்டு வந்தனர். பீமத்வஜனின் பட்டத்தரசியும் 4 மனைவியரும் ஆணிலி வீரர்களால் அவைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டனர். பீமபலன் அவையினரிடம், குடித்தலைவர்களே, சான்றோரே, மணிமுடி மறு சொல்லின்றி இருக்கையில் மட்டுமே ஆற்றல் கொண்டதாகிறது. மறுக்கப்பட்ட மறு கணமே அரியணை தன் ஆற்றலில் பாதி பங்கை இழந்து விடுகிறது என்கிறார்கள் அரசு நூலோர். ஆகவே மணிமுடியை மறுக்கும் எவருக்கும் இறப்பே தண்டனை என்று முன்னோர் வகுத்துள்ளனர். பாரத வருஷத்தில் எங்கும் எப்போதும் அம்முறை மீறப்பட்டதில்லை என்றான். அவை அசைவற்று அமர்ந்திருந்தது. எந்தையின் சொல்லை கேட்க விழைகிறேன் என்றான் பீமபலன். பீமகர் எழுந்து ஓங்கிய குரலில், வருங்காலத்திலும் குண்டினபுரியின் மணிமுடி உறுதியாக நின்றாக வேண்டும். அதை இவன் குருதி நிறுவட்டும் என்றார். பீமபலன், ஆம், இறப்பே தண்டனை. ஆனால் இளையோனாகிய இவனை முடிசூட்டி போஜகடகத்தில் அமர்த்தியது எனது தமக்கை தமயந்தி. இவனை தண்டிக்கவும் பொறுக்கவும் உரிமை படைத்தவர் அவரே. அவர் இல்லாத இவ்வவையில் அம்முடிவை நான் எடுக்க இயலாது என்றான். அமைச்சர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் அமைச்சரே என்றான். முதிய அமைச்சர் விஸ்ருதர் எழுந்து வணங்கி, நூல் நெறிப்படி இறப்புகள் பல உண்டு. பீமத்வஜர் தன் பெயரையும் குலத்தையும் துறந்தால் இறந்தவர் என்றே கருதப்படுவார். வரதாவில் 3 முறை மூழ்கி ஆடை களைந்து கரையேறட்டும். அவரது மைந்தன் அவருக்கு அன்னம் வைத்து நீர்க்கடன் செய்து முடிக்கட்டும். வேறு ஒரு பெயருடன் வேறொரு மனிதராக அவர் இங்கு வாழ்வதில் தடை ஏதும் இல்லை என்றார். பீமகர் ஏதோ சொல்வதற்குள் பீமபலன், ஆம், அதுவே எனது ஆணை. இளையோனே, பிரிதொருவனாக என்னுடன் இரு என்றான். கால்கள் தளர்ந்த பீமத்வஜன் தன்னை தாங்கி இருந்தவர்களின் கைகளில் தொங்கியவன் போல் இருந்தான். அவர்கள் அவனை மெல்ல அமர வைத்தனர். இளையவனே, உன் இறப்பு நிகழ்வதற்கு முன் இந்த அரியணையையும் செங்கோலையும் முழுதேற்பதாக 3 முறை நிலம் தொட்டு ஆணையிடு. உன்னையும் என்னையும் எங்கு அமர்த்திய நமது மூத்தவர் திரும்பி வருகையில் நம்மை குறித்து அவர் நிறைவையே அடைய வேண்டும் என்றான் பீமபலன். 2 கைகளையும் நெஞ்சோடு சேர்த்து தலைமுடி முகத்தில் பரவி இருக்க தாடை மார்பில் பதிய தலை குனிந்து அமர்ந்திருந்தான் பீமத்வஜன். பீமகர் உரத்த குரலில், ஆணையிடு மூடா, நீ ஆற்றிய பிழையெல்லாம் போதும் என்றார். பீமத்வஜனின் அரசி, அவர் பொருட்டு நான் ஆணையிடுகிறேன். என் மைந்தரின் தலை தொட்டு ஆணையிடுகிறேன் என்றாள். பீமத்வஜனை சற்று நேரம் நின்று நோக்கிய பீமபலன், நீ ஆணையிடவில்லை என்றால் கூட எனது தீர்ப்பில் மாற்றம் இல்லை. இளையோனே, நீ செல்லலாம் என்றான். பீமத்வஜன் முழந்தாளிட்டு உடல் நிமிர்த்தி எழுந்தான். தலை தூக்கி பீமபலனை பார்த்து, இக்கணம் வரை இவ்வரியணை எனக்குரியது என்றே எண்ணி இருந்தேன். எனக்குரியதை இழந்தேன் என்றே வருந்தினேன். மூத்தவரே, இக்கணம் அறிகிறேன், இது தாங்கள் அமர வேண்டிய அரியணை. இதில் அமரும் அறச்செல்வர்கள் இந்நாட்டை புகழ் பெறச் செய்ய வேண்டும் என்ற பின் இக்கொடிக்கும் இம்முடிக்கும் என ஒரு நாள் எங்கோ ஒரு களத்தில் குருதி சிந்து விழுவேன். நான் ஆற்றிய அனைத்திற்கும் அவ்வண்ணம் ஈடு செய்வேன். ஆணை, ஆணை, ஆணை என்றான். அவையில் இருந்த அனைவரும் விழிநீர் சிந்திக் கொண்டிருந்தனர். பீமபலன், நன்று இளையோனே, நாளை பிரிதொரு உடன்குருதியினன் எனக்கு கிடைக்கையில் அவனை நெஞ்சோடு தழுவி எஞ்சியதை சொல்ல விழைகிறேன் என்றான். பீமத்வஜன் எழுந்து மீண்டும் நிற்க முடியாமல் தள்ளாடி 2 வீரர்கள் அவனை பற்றி கொள்ள நிமிர்ந்த தலையுடன் அவையை ஒரு முறை நோக்கிவிட்டு வெளியேறினான். பீமபலன், போஜகடகம் 2வது தலைநகராகவே நீடிக்கட்டும். என் இளையோனின் அரசி அங்கிருந்து ஆளட்டும். அவள் மைந்தனுக்கு இப்போது 14 வயதாகிறது. 18 வயதுக்கு பின் அவனே அங்கு முடி சூடட்டும் என்றான். அவை வாழ்த்துரைத்து முழக்கமிட்டது. விரலி கதையை சொல்லி முடித்த பின் மெல்ல தலை திருப்பி அவையை பார்த்தான் முக்தன். பெண்டிர் அனைவரும் விழிநீர் கொண்டிருப்பதை கண்டான். அத்தனை தொலைவில் இருந்து கூட விழிநீர் மட்டும் எத்தனை தெளிவாக தெரிகிறது என்று எண்ணிக்கொண்டான். தன் இமைகளிலும் நீர் இருப்பதை உணர்ந்தான். பெருமூச்சுடன் மீண்டும் இருளுக்குள் உடலை இழுத்து கொண்டான். கண்களை துடைத்த போது
மலர்ந்த முகத்தில் விழிநீர் எழுவதுதான் மனித உணர்ச்சியின் உச்சமா என்ற எண்ணம் அவனுக்கு எழுந்தது. நீர்க்கோலம் 81வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.